அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம அட்வென்ச்சர்ஸ் அண்ட் சப்டூயிங் டீமன்ஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, தேவையில்லாமல் இவங்க அந்த பாம்பு கொண்டு இருப்பாங்க. இப்போ அந்த பாம்பு கொன்னதுனால இந்த தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த மனுஷன் பயங்கரமாக சண்டை போட, அவங்க கூட சண்டை போட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவையும் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் உட்காந்து பேசும்பொழுது இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, நான் வந்து எங்கள் அப்பாவை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் என்ன சொல்லியிருப்பா, நான் வந்து என் ட்ரைபை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, 2 பேருமே சேர்ந்து பயணம் பண்ணலாம், வேகமாக போகிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்டை காட்டுறாங்க. அந்த டெசர்ட்டில் ஒரு மிருகம் என்ன பண்ணுது, ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்குப்பா, இது சாண்ட் ஃபிஷ் போல தெரியுது. அதை வந்து வேட்டையாடுறதுக்காக போய்கிட்டு இருக்கு. கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாட போனது வேட்டையாடப்பட்டது. இதுதான் இயற்கையோட நியதி போல தெரியுது. அதுக்கப்புறமா ஒரு ஈகிள் ஒன்று காட்டுறாங்கப்பா. இது வந்து கூ ஈகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஏர் பலூன் பறந்துகிட்டு இருக்கு. அவன் சொல்லியிருப்பான்ல, வேகமாக பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும்னு. பாயபுல இந்த வழியை தான் சொன்னான் போல தெரியுது. அவன் வந்து மாடர்ன் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கான் இல்லையா, மேபி அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறான். ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட கேட்குறா, எல்லாம் சரிடா, உன்னால் எப்படி அந்த பிளட் ஜியாவோட டோட்டம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரி வந்து 2 டோட்டம்லாம் யாருமே யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. நீ வந்து ஆக்சுவலாக வாரியர் கிடையாது, ஆனால் அந்த ஜியாவோட டோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வாரியர் டோட்டம். நீ எப்படி அதை யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறா. அதான் இவன் சொல்கிறான், ஓ அப்போ என்னால் வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ண முடியுமா, சூப்பரில் பத்தியா பயங்கரமான ஸ்கில்லு அப்படிங்கிறான். அவள் சொல்கிறா, ரொம்ப பெருமை பீத்திக்காதரா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த இடத்த பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதான் இவன் சொல்கிறான், நம்ம வந்து 10 நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து வெஸ்ட் நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நாளைக்குள்ளே போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறான். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, டேய் நம்ம நார்த்து நோக்கி போய்கிட்டு இருக்கோம்டா அப்படிங்கிறா. என்னடி சொல்கிற? இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஈகிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈகிள் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா எதுக்கு இந்த ஈகிள் நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்டால், இந்த ஈகிள் பேர் வந்து கூ ஈகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈகிள் வந்து மனுஷங்களை சாப்பிடுமா. அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்குது. இதோட ஏரியாவுக்குள்ளே யாருனா வந்தால் விடுமா, கண்டிப்பாக வேட்டையாடி சாப்பிடும். அதனால தான் இவங்களை வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுடைய அந்த டோட்டம் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனாலும் அதை வந்து அடங்குற மாதிரி தெரியலங்க, கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவனையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி, நான் கூட அட்டாக் பண்ண போகிறான்னு நினச்சேன், அந்த ஈகிள் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க 2 பேருமே. அந்த ஈகிளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குது. போகிற வழியில் 2-3 இது தூண் மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையும் உடச்சி விட்டு கடைசியாக இவங்களையுமே தட்டி கீழே தள்ளி விட்டுடுது. ஸோ கீழே விழுந்தோடனே அந்த பொண்ணு போய் கேட்குறா, என்னடா அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் சொல்கிறான், சேச்சே நம்ம பாட்டிலாம் பயங்கர ஸ்டாக், எனக்கு அடியே படாதுன்னு சொல்கிறான். ஆனால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருக்கான். கீழே விழுந்தது அடிபட்டுச்சு போல தெரியுது. இப்போது இந்த ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த டோட்டமுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா. ஏன்னா இப்போது டே டைம் அப்படிங்கிறதுனால சன்னுடைய பவரை இவனால் யூஸ் பண்ண முடியும். அட்டாக் பண்ண உடனே அந்த ஒரு ஈகிள் அங்கேருந்து ஓடி போச்சு. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, பரவாயில்லையே ஈகிளை விரட்டி விட்டியே அப்படிங்கிறா. விரட்டி விட்டனா, நீ வேறு தப்பு கணக்கெல்லாம் போடாத, போனது கண்டிப்பாக திரும்ப வரும் அப்படிங்கிறான். இவங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பாங்க. அதுக்குள்ளே மறுபடியும் அந்த ஈகிள் அவன் சொன்ன மாதிரியே வந்து அட்டாக் பண்ணுது. இந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த டோட்டம் பவரை யூஸ் பண்ணி விங்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இவனை பறக்க ஆரம்பிக்கிறான். அதான் அவன் சொல்கிறான், என்ன நீ மட்டும் தான் பறக்க முடியும்னு சொல்லிட்டு தலகணத்தில் ஆடுறியா, பத்தியா நான் கூட பறக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அதே டோட்டம் பவரை யூஸ் பண்ணி கையில் கிளாஸ் மாதிரி வர வச்சு போயிட்டு அந்த ஒரு ஈகிள் கூட சண்டை போடுறான். இவன் என்ன பண்ணாலும் சரி, அந்த ஈகிளும் வந்து சரிக்கு சமமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்படியே போனால் நம்ம எனர்ஜி டோட்டலாக ட்ரெயின் ஆகிடும், வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் இன்னொரு பவர் இருக்குல்ல, அந்த ஸ்னேக்கோடைய பவர், அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பாம்பு பேசிக்காக என்ன பண்ணும், அதோட இறையை அப்படியே இறுக்கி சாகடிக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த பாம்பும் அந்த ஒரு ஈகிளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கடிச்சு விட்டுடுதுப்பா. ஸோ அந்த ஒரு ஈகிள் அந்த இடத்துல டிஃபீட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஆளுக்கு உடம்புல எனர்ஜி டோட்டலாக காலி ஆகிடுச்சு. ஸோ பயப்புல மயக்கம் போட்டு மேலேருந்து கீழே விழும்பொழுது கூட அவன் நினப்பு பாருங்க, சே இந்த மாதிரி கேவலமாக கீழே விழுந்து சாகிறது நானாக தாண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த ஒரு பொண்ணு வாரியர் பவர் இருக்கு இல்லையா, அவள் வேகமாக வந்து இவனை வந்து பிடிச்சிட்றா. அதான் சொல்கிறான், மறுபடியும் என்னை காப்பாற்றிட்டியா நீ அப்படிங்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. அந்த ஒரு டோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா, வெளியில் இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜியும் அது வந்து கேதர் பண்ணுது. அதாவது லெவல் 1லேருந்து இப்போ லெவல் 2க்கு இவன் வந்து ரைஸ் ஆகிட்டான்ப்பா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ஈகிளை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டோன்னே சொல்கிறான், டேய் இந்த ஈகிளோட மீட்டில் டோட்டமோடைய பவர் ரொம்ப அதிகமாக இருக்குடா, சாப்பிட்ட உடனே என்னோட எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாச்சு, என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டு பார்க்குறான். இவனுக்கு வந்து எதுவுமே ஃபீல் ஆகலை. எனக்கு ஒன்றுமே ஃபீல்
ஃபீல் ஆகலையே அப்படிங்கிறான். இந்த டைமில் அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்கப்பா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு கண்ணு மாதிரி இருக்குது. இவங்க வந்து வேற ஒரு கிளானை சேர்ந்தவங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஈகிள் என்னுடையது அப்படிங்கிறான். அது எப்படி, அது வேட்டையாடினது இவன் இல்லை, விட்டுருவானா? ஸோ சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அதே சமயத்தில் இவளுக்கும் வந்து ஏதோ ஒன்று ஆகுது. என்ன ஆகுதுன்றது தெரியல. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பொண்ணை சுற்றி ஏதோ ஷீல்டு மாதிரி போடுறான். அந்த டைமில் இவனுக்கு கோவம் வந்துடுது. அது எப்படி நீ இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ சொல்ல வரான், இந்த பயபுள்ள கேட்க மாட்டேங்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, இல்லை நான் அடிக்காத, அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா பவர் அப் பண்ண போகிறா, அவள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறா, நான் அவளை ப்ரொடெக்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சண்டையை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளுமே வந்து லெவல் 2க்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டா. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னென்னா ப்ரொடெக்ட் தானே பண்ணா, சரி ஓகே இந்த ஈகிள் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான். அப்போ நம்ம சண்டை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சண்டைலாம் வேணாப்பா, உன் ஈகிள் தானே வேணும், எடுத்துக்கோ அப்படிங்கிறான். சூப்பர்ப்பா, நீ வந்து வா என்னோட ட்ரைபுக்கு வா, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரைப்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போது அங்கே உள்ளே போகும்பொழுதே இவங்க அந்த ஈகிளை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அதை பார்த்த உடனே அங்கே வந்து ஒரு பொண்ணு கத்துறா, பாரு இந்த மாதிரி திரும்ப வந்துட்டான், அவன் வந்து ஈகிளையே கொண்டுட்டான், அவன் தான் வந்து இந்த ட்ரைபில் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த பொண்ணு கேட்குறான் நம்ம ஹீரோ பார்த்து, டே நீ தாண்டா கொன்ன, என்னடா அவன் கொண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ, பொறுமையாக என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறான். அந்த டைம் என்னன்னா இன்னொருத்தன் அங்கே இருக்கான் சரிங்களா, அவனும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் போல தெரியுது. அவன் என்ன பண்ணுறான்னா இவனை வந்து அடிக்கிறான். ஆக்சுவலாக அவனுமே வந்து அந்த ஒரு ஈகிளை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் அவனால் முடியல. ஸோ இப்போ இவன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்ன உடனே அவனுக்கு கோவம். ஸோ இவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். இங்கே ஒரு காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக யார் அந்த ஈகிளை கொல்றாங்களோ, யார் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கத்தி இருக்குது. அந்த ஒரு கத்தியை அவங்களால வந்து வெளியில் எடுக்க முடியும். எடுத்தாங்கன்னா மேபி அந்த ட்ரைபுக்கு அவங்க வந்து லீடர் ஆவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. அது வந்து அடுத்த எபிசோடில் தான் தெரியும். ஸோ அதுக்கான போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. 2 பேருமே வந்து அடிச்சுக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குலாம் ஒரு லீடர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல 3 ரைஸ் வரட்டும், அதாவது நைட் ஆகட்டும், நைட் ஆன உடனே நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம், காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேர் சண்டை போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அந்த ஒரு கத்தியை நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் அடுத்த எபிசோடோடைய ப்ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கத்தியை வெளியில் எடுக்கிறான். அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு அடுத்த எபிசோடில் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.